ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த்த பொம்மை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாத்தாவும் பாட்டியும் அழைச்சிக்கிட்டு சித்தார்த்த ராணியை வந்து சித்தரை பார்க்குறதுக்காக காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தாத்தா வந்து எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தாமா அப்படிங்கும்போது ராணி வந்து தண்ணியை எடுக்கிறதுக்காக பாட்டில் பார்க்குறாங்க. பாட்டில் தண்ணி இல்லை. உடனே வந்து சித்தார்த்த வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ராணி, தண்ணி கூட எடுத்துகிட்டு வர மாட்டே அப்படிங்கும்போது என்னையா சொல்லிட்டு இருக்கிற, நம்மளே பதட்டமாக வந்து கிளம்பணும், இதில் எங்கே நான் தண்ணி எடுக்கிறதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து காரை நிறுத்துறாங்க. சரி, இங்கே எங்கேயாவது சொன தண்ணி கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சித்தரை பார்க்குறதுக்கு போகிற வழி நம்மளுக்கு தெரியல, இங்கே யார்கிட்ட விசாரிச்சுட்டு வார் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த வந்து அங்கேருந்து போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா தமனா, மனோ, ரகுவரன் இவங்க 3 பேரும் வந்து அந்த மந்திராவதியை பார்க்குறதுக்காக வந்துருந்தாங்க. அப்போ மந்திராவதிகிட்ட வந்து நடந்த கதையெல்லாம் சொல்கிறதுக்காக வரும்போது நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரன் கேட்கும்போது கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு தமனா வந்து திட்டுறாங்க. அப்போ வந்து மந்திராவதி பார்த்தோம்னா அவங்க ராணிக்கும் சித்தார்த்துக்கும் நடந்த எல்லா கதையும் அவங்க ஒரு படம் வரைக்கும் போட்டு அவங்க காட்டுறாங்க. இது என்னது, இவர் எல்லாத்தையும் வீட்டில் நடந்ததெல்லாம் படம் போட்டு காட்டிட்டு இருக்கிறாரு, பரவாயில்லையே, இவர் இவ்வளோ பெரிய ஆளாக தான் இருப்பார் போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இச்சாதாரியை லேஸ்பட்ட ஆளுன்னு நினச்சிட்டாங்களா என்ன, இச்சாதாரி எவ்வளோ வரம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு தெரியுமா, சொல்ல போனாக்கி அது விட்ட சாபம் வந்து கண்டிப்பாக அந்த குடும்பத்தை ஆட்டி படைச்சிரும். அவங்க வந்து நினச்சிக்கிட்டாங்க இச்சாதாரி வந்து அவங்க வந்து அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அது அழியவே செய்யாது, சொல்ல போனாக்கி இந்த குடும்பத்துக்கு இப்போ தான் ஆபத்தே வருது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே தமனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சித்தரை பார்க்கறதுக்காக அவங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கவும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரே வந்து தன்னால் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இவர் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதான் சித்திரக்குள்ளன் தான் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. எனது சித்திரக்குள்ளனா, அது யாரு, எங்கள் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா, இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா அவர் ஒரு மந்திரம் போடுறாரு. அப்போ சித்திரக்குள்ளன் வந்து இவங்க 3 பேர் கண்ணுக்கு தெரியவும் இது என்னது, இவன் குள்ளமான மனுஷனாக இருக்கிறான், இவன் வந்து அவங்களெல்லாம் வந்து தீக்க போகிறான் அப்படிங்கும்போது இவனை லேஸ்பட்ட ஆள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த சித்திரக்குள்ளே பார்த்தோம்னா அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க சிரிப்பை பார்த்துட்டு இவங்க 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தோம்னா வந்து சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அப்போ தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்பவே கை வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் தாத்தாவை மட்டும் காப்பாற்றிருங்க அப்படிங்கவும் அப்போ ராணி வந்து என்ன பாட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் 2 பேருக்குமே எதுவும் ஆகாது, நம்ம சித்தரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்துடுவோம், நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தாடிக்காரன் வேறு இப்போ எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லி ராணி சொல்லிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா சித்தார்த்து வந்து அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து ஒரு பானையில் தண்ணி மாதிரிக்கு எடுத்துகிட்டு வராங்க. அம்மா கொஞ்சம் நெல்லுங்கம்மா, தண்ணியாக எடுத்துகிட்டு வரீங்க, இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி தாங்கலை அப்படிங்கும்போது இல்லைங்க இது தண்ணி கிடையாது, இது பதனி அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, அதையாவது தாங்க அப்படிங்கவும் உடனே வந்து அந்த அம்மா வந்து பதனி எடுத்து ஊற்றி கொடுக்குறாங்க. அப்போ வந்து சித்தார்த்து கேட்குறாங்க, இங்கே வந்து சித்தர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு கேட்கவும் தெற்கு திசை நோக்கி போங்க, அங்கே தான் சித்தர் இருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும் யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்கும்போது எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஒன்றும் இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கொண்டு காட்டுங்க, எல்லாம் குணமாயிரும் அப்படிங்கவும் உடனே சித்தார்த்தும் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு 10 ரூபாயை கொடுத்துட்டு அங்கேருந்து வராங்க. அப்போ ராணி சொல்கிறாங்க, அந்த தாடிகாரன் வந்துட்டு அப்படிங்கவும் அப்போ ராணி கேட்குறாங்க, எங்கய்யா இவ்வளோ நேரம் போயிட்டு அப்படிங்கும்போது ஆமாம் அந்த காட்டில் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது தாத்தா இந்த குடிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ராணி கேட்குறாங்க, கொஞ்சம் இரு, இது தண்ணி மாதிரி இல்லை, ஏதோ கலங்களாக இருக்குது, என்னது அப்படிங்கவும் ஆமாம் அந்த காட்டுக்குள்ளே தண்ணி கிடைக்கல, பதனி தான் கிடைச்சிது, ஒரு அம்மா கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம், இந்தாங்க தாத்தா இதை குடிங்க அப்படிங்கும்போது தாத்தா குடிக்கிறதுக்காக போகவும் ராணி வந்து அதை தட்டி விட்டுருந்தாங்க. உடனே வந்து தாத்தாவும் சித்தார்த்தும் வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ராணி, உன்னுடைய விளையாட்டுக்கு அளவே இல்லையா, எதுக்காக இப்போ கீழே தட்டி விட்டு அப்படிங்கும்போது ராணி உடனே காரை விட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கி பார்த்தோம்னா அங்கே உள்ள ஒரு பச்சை இலையெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து அவங்க அப்படியே இந்த கையை வச்சு நசுக்குதவும் அது தண்ணியாக வருது. தாத்தாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. தாத்தா இதை குடிங்க அப்படிங்கும்போது தாத்தாவும் குடிக்கிறாங்க. நீ என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்குமா அப்படிங்கும்போது உடனே சித்தார்த்தும் கேட்குறாங்க, ராணி நீ என்னதான் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ கொண்டு வந்தது பதனியே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சித்தார்த்தை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ராணி சொல்கிற அப்படிங்கும்போது அங்கே பாரு, பதனி கீழே மட்டும் கொட்டியிருந்தேன்னா அந்த இனிப்புக்கு வந்து இப்போ எறும்பு வந்திருக்கணும், ஆனால் எதுவுமே இல்லை பாரு, சொல்ல பண்ணாக்கி இது எல்லாமே வந்து அந்த இச்சாதாரியோட வேலை தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற ராணி, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் அப்போ ராணி
ராணியை வந்து அவங்க சொல்கிறாங்க சித்தார்த்திட்ட, நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தாங்களா, அந்த பொண்ணு தான் வந்து சித்தரை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும், அதனால நீ எதையுமே நம்பாத அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு பண்ணணும் அப்படிங்கவும் இதை கேட்டது தான் சித்தார்த்துக்கு புரியுது. சரி, நான் அந்த அம்மாட்ட வந்து கேட்டேன், சித்தரை பார்க்குறதுக்கு எங்கே போகணுன்னு சொல்லி கேட்டேன், தெற்கு திசை நோக்கி போக சொன்னாங்க அப்படிங்கவும் அப்போ ராணி சொல்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம போகணும் அப்படிங்கவும் உடனே வந்து சீக்கிரமாக போய் அப்படிங்கிறாங்க. சித்தார்த்தும் காரை விட்டுட்டு கரெக்டாக வந்து சித்தர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே அவங்க வந்து சித்தர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை சொன்னதுமே உடனே சித்தர் சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்து அந்த இச்சாதாரியோட வேலை தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு அந்த இச்சாதாரியை வந்து லேஸ்லலாம் அழிக்க முடியாது, அது எல்லாருடைய வரத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கும், அதனால தான் அதுக்கு நினச்ச உருவத்தை அது வாங்கிடுது. நீங்கள் வந்து பெட்டியில் போட்டு அடைச்சிட்டேன்னு நினைக்கிறீங்க, அது பெட்டியில் போட்டு நீங்கள் அடைச்சாலும் அதுவால் வந்து எல்லா இதுலேயும் பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாமே அதோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கையும் பிடிச்சு பார்க்குறாங்க. அப்போ சித்தார்த்தோட கையை பிடிச்சு பார்த்துட்டு வந்து சித்தர் சொல்கிறாங்க, உங்ககிட்ட வந்து ஒரு சக்தி இருக்குது, அதனால தான் உங்களை வந்து அது நெருங்க முடியல அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சித்திரக்குள்ளனை வந்து அந்த மந்திராவதி வந்து இங்கே அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.